மோடி வரையிலே அத்தனை பிரதமர்களின் பிடரியை பிடித்து உலுக்கிய மகத்தான தலைவர் வைகோ. அதை சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார், இந்திய பிரதமர்களிடத்திலே தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்து தன்னையே அர்ப்பணித்திருக்கிறாரே. தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் அவருக்கு என்ன திருப்பி நன்றி காட்டப் போகிறீர்கள் என்று சிற்பி பாலசுப்ரமணியம் சொன்னார். அவர் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்டார், நான் நாடெங்கும் இருக்கிற நம்முடைய கழக தோழர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழகத்தினுடைய தலைவருடைய கண்மணிகளை பார்த்து கேட்கிறேன், இந்த இயக்கத்தை ஒரு மரியாதை இருக்கிறது. எங்கே சென்றாலும் இது எல்லோருக்கும் தெரியும். அதிகார பலம் இல்லை, சட்டமன்றத்தில் இடமில்லை, நாடாளுமன்றத்தில் இடமில்லை, அதை பற்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். வைகோ என்கிற அந்த ஈரெழுத்து மந்திர சொல் போதும், காலரை தூக்கி விட்டுக் கொண்டு நாம் நிற்கலாம். எந்த ஆதிக்கத்துக்கும் அடிபணியாத தலைவர் நம்முடைய தலைவர். அவர் யாரும் அடிபணிய செய்ய முடியாது. அதை போலத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் அரசியல் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அன்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட இயக்கத்தை நம்முடைய தலைவர்